ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MA3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் கூடிய எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் கூடிய எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, ஈஸியாக வந்திருக்கா கஷ்டமாக வந்திருக்கா அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸ்ல படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் எக்ஸாம் ஓவராலாக கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து மெஜாரிட்டியாக வந்து இன்னைக்கு கொஸ்டின் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் அந்த ஓட்டிங்கில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட தாட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டினில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மறக்காம ஓட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி தான் இப்போதைக்கு நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ கீழே தடுக்கி விழுந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை தூக்கி விடறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்களாக தான் எஞ்சி வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாரும் வந்து நம்ம இந்த எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதே நினச்சிட்டு இருக்காங்க. எஞ்சி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஓட பாருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து பாசிட்டிவாக சக்ஸஸாக வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வரப்போகிற எக்ஸாமில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச எக்ஸாம் மாற்ற முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணாத எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்துருவீங்க. ஸோ இந்தமாதிரி வரப்போகிற எக்ஸாமில் இதை நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண எக்ஸாமில் வந்து நீங்கள் மார்க் எடுக்காமல் விட்டுருவீங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். ஸோ நீங்கள் உங்கள் சீனியர்ஸ்ட்டே கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு எக்ஸாமில் அரியர் வந்துடும் நினச்சேன், பட் அந்த எக்ஸாம் உள்ள அதுக்கடுத்த எக்ஸாமில் தான் எனக்கு அரியர் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாதனால தான். கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். நீங்கள் வந்து நல்லா தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுபோக மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த சம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணுற சம்மாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா லாஸ்ட் ஒரு ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு நினைக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னா ஓவராலாக உங்களை மாதிரியே படித்த எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் யாரும் வந்து நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அதுக்கு வந்து உங்களுக்கு 3 கிரெடிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி அது உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து அந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ப்ரோக்ராமிங்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ்லேருந்து படிக்க பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன லெசன்ஸ் எல்லாமே பின்னாடி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆனால் பின்னாடி இருந்து படிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற லெசன்ஸும் பின்னாடி தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி பின்னாடி இருந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து தான் படிச்சிடணும், எனக்கு அதான் ப்ரோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் என்னெல்லாம் பண்ணீங்களோ நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் அதை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த எக்ஸாமில் எதுவும் மிஸ்டேக் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து அதை தவிர்த்துருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீ கொஸ்டின் வந்து கஷ்டமாக வந்திருக்க மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் ஆப்பில் வந்து ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணணும்னு யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கிறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க, யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ இதே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளையிலேருந்து கூட ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.